வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல ஆரோக்கியமான புரோட்டீன் ரிச் ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு ரெசிபி பார்க்க போறோம். இந்த பெசரட்டுக்கு நம்ம இந்த முழு பச்சை பயிர் தோலோட இருக்கும் இல்லையா, அது நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த லேசான ஒரு கிறிஸ்பினஸ் வரதுக்காக நம்ம கொஞ்சம் அரிசியை சேர்க்கணும். அந்த அரிசியும் நம்ம இன்னைக்கு ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ண போறோம். இந்த பெசரட்டு தோசைக்கு ஊற வைக்கிற நேரம் தான். அதுக்கப்புறம் அரைக்கிறதும் ரொம்ப குவிக்கா அரைச்சிடலாம். பர்மெண்டேஷனும் தேவை இருக்காது. உடனே இந்த தோசையை நம்ம பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெசரட்டு பண்ணணும் அப்படின்னா நைட்டே இதெல்லாத்தையும் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காத்தால எழுந்ததுமே அரைச்சிட்டு உடனே பண்ணலாம். இல்ல டின்னருக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா காலையில ஊற வச்சிங்க அப்படின்னா நைட் அரைச்சி உடனே நம்ம பெசரட்டு பண்ணிடலாம். அந்த தோலோட இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஃபைபர் கிடைக்கும். அதே நேரம் புரோட்டீன் ரிச்சா இருக்கும். நம்ம வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப அவசியமானது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான ஆரோக்கியமான பெசரட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு பச்சை பயிறு, முழு பயிர் இருக்கும் இல்லையா, இது எடுத்துக்கணும். இது நம்ம உடஞ்ச பருப்பு அதை தோலோட இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டா கூட ஊற வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், தோல் பிரிஞ்சு நம்ம அரைக்கும் போது சரியா மசியாது. அந்த மாதிரி முழுசா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு உளுந்து, நான் 1/2 கப்பு ப்ரௌன் ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன். இந்த ப்ரௌன் ரைஸ்க்கு பதிலா நம்ம சாப்பாட்டு பச்சரிசி இருக்கு இல்லையா, அது கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். பாருங்க, பயிறு, ப்ரௌன் ரைஸ், உளுந்து எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. நம்ம ஊற வச்ச தண்ணி இந்த மாதிரி கிளியரா இருந்ததுன்னா நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது லேசா நுரைச்சி புளிச்சிருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை கொட்டிட்டு புது தண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த தண்ணி கிளியரா இருக்கிறதுனால அரைக்கிறதுக்கு கூட நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 6 சின்ன வெங்காயம். நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். வெங்காயம் சாப்பிடாதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு நிறம் வர்றதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. மிக்சி ஜார் ஃபுல் ஆனதுனால இது நம்ம 2வது தடவை அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி 2 மாவையும் ஒன்னா நம்ம கலந்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்து ரொம்ப கம்மியா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இதை போல நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு. நம்ம உளுந்து அரைக்கிற மாதிரி நல்லா அப்படி பொதன்னு பொங்கி வரும். மீதி இருக்கிறதையும் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். எதையும் அதே போல ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு அந்த மாவோடையே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருந்ததையும் அரைச்சி நான் மாவோட கலந்துட்டேன். பாருங்க, கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இட்லி மாவோட கொஞ்சம் தண்ணியாவும் தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாவும் இருக்கணும். பாருங்க, ஃபர்மெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, நம்ம உடனே பெசரட்டு பண்ணிக்கலாம். கல்லு பாருங்க நல்லா சூடாயாச்சு. நல்ல மெல்லிசா நமக்கு பண்ண வரும். பாருங்க, ஒரு கரண்டி மாவுல இவ்வளவு பெரிய பெசரட்டு வந்துருக்கு. பாருங்க, சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். நெய் விட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதுல கொஞ்சம் வெங்காயமும் போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் பொடி பொடியா வெங்காயத்தை கட் பண்ணி இங்க மேல ஒரு லேயரா போட்டு நம்ம ஆனியன் தோசை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்கும். உப்மா பெசரட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது மேல உப்மா அப்ளை பண்ணி நம்ம ஒரு பெசரட்டு பண்ணுவோம். அது ஆந்திரால ரொம்ப ஃபேமஸ். அந்த வீடியோட நம்ம சேனல்ல இருக்கு, நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. ஒட்டாம அழகா எடுக்கவும் வருது. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, இவ்வளவு நல்லா கோல்டன் கலர்ல சூப்பரா இருக்கு. திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஒரே நிமிஷத்துல இது வெந்துடும். நம்ம எடுத்துடலாம். சர்விங் பிளேட்ல எடுத்துப்போம். இதே மாதிரி எல்லா பெசரட்டும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி பெசரட்டு பண்ணிட்டு வெங்காயம் கொத்தமல்லியை தூவிக்கலாம். இதுவும் நல்லா இருக்கும். நம்ம நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். ஸ்பைசியா வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் கூட இது போல பொடி பொடியா கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது நம்ம ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டோம்னா திருப்ப வேண்டிய அவசியமே இருக்காது. இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அப்படியே மாவோட ஒட்டிக்கும். திருப்பி போடாமையே நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நல்ல ரோஸ்ட் ஆயிருக்கு. இந்த வெங்காயமும் ஒரு 50% வதங்கியிருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் பெசரட்டை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச் பெசரட்டு சர்விங்க்கு ரெடி. பெசரட்டு சூப்பரா ரெடி ஆயாச்சு. இது ஓரங்கள் முறுமுறுன்னு வரும், சென்டர்ல ஃபுல்லா நல்லா சாஃப்டா இருக்கும்.
தேங்காய் சட்னியோட சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும். ஆந்திரால ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இஞ்சி சட்னி அரைச்சு அதோட சாப்பிடுவாங்க, இல்ல இஞ்சி ஊறுகாயோட சாப்பிடுவாங்க. அதுவும் ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த பெசரட்டை நம்ம தேங்காய் சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கு. இந்த முழு பயிருக்கே வந்து நல்ல ஒரு பிளேவரும் ஒரு டேஸ்டும் இருக்கும். அதுதான் வந்து இந்த பெசரட்ல ஸ்பெஷாலிட்டியே. நிறைய பேர் கேட்பாங்க வெறும் பாசிப்பருப்பு போட்டு பண்ணலாமா அப்படின்னு. பாசிப்பருப்பு போட்டு பண்ணோம்னா அந்த பிளேவர் டேஸ்ட் நமக்கு வராது. உடஞ்ச பருப்பு இருக்கும் இல்லையா, தோலோட இருக்கும் ஆனா உடஞ்சிருக்கும் இல்லையா, அது கூட வந்து ஊற வச்சோம்னா ஊறினதுக்கு அப்புறம் இந்த பருப்பும் தோலும் வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். நம்ம அதை அரைச்சாலுமே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி வந்து அரைக்கிறதுக்கு வராது. முழு பயிரை யூஸ் பண்ணுங்க, அதுதான் வந்து ஆரோக்கியமாவும் இருக்கும், நல்ல டேஸ்ட் வாசனையாவும் இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதே அளவுகளோட இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.